வாழ்வாதாரம் இங்க சார்ந்துதான் இருந்தது. எங்க பிள்ளைகள் இங்கதான் படிக்கிறாங்க. இப்ப திடீர்னு ஒரே நாள்ல தூக்கி வேற இடத்துல கொண்டு போட்டா அது எப்படின்னு கேட்கும். இதுல மக்களினுடைய கண்ணீர்லையும் அவங்களுக்கு கவலை தோய்ந்த அந்த கதறலையும் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கணும். இவங்க ஆகுன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீதிமன்றத்தை காரணம் காட்டிடுறாங்க. உங்களுக்கு தெரியும், மனச்சான்று உள்ள பல பேருக்கு பல நீதிமன்றங்களே நீர்நிலையில தான் கட்டப்பட்டிருக்கு. குறிப்பா மதுரை உயர்நீதிமன்றம் கிளை, திருவள்ளூர் நீதிமன்றம், பல இடங்கள், பல அரசு குடியிருப்பு, பல்வர் கோட்டமே, இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு சொல்றீங்களே. கடற்கரையில 4 சமாதி இருக்கு, அதை யார் இடிக்கிறது? அதை ஆக்கிரமிப்பா இல்லையா? மனச்சான்று உள்ள யாராவது சொல்லு. ஒவ்வொருத்தரும் 2 ஏக்கரை ஆக்கிரமிச்சிருக்கீங்களே. கடற்கரை தானே, எப்படி கல்லறையாச்சு? யாரும் கேட்கலையே, யாருமே கேட்கலையே. உலகத்தின் தலை சிறந்த 2வது புகழ்பெற்ற கடற்கரை ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை. அது எப்படி சில பேருக்கு கல்லறையாச்சு? அதை யாரும் கேட்கல. பல அரச குடியிருப்புகளே நீர்நிலையை ஆக்கிரமிச்சுதான் கட்டப்பட்டிருக்கு. MMDA காலனி மாதிரி பல இடங்கள். என்ன வாங்க காற்று பெரும் பெரும் முதலாளிகள், காசா கிராண்டு மாதிரி முதலாளிகள்லாம் ஆக்கிரமிச்சு நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு தான் கட்டிருக்காங்க. பல கல்லூரிகள், பல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அப்படிதான் கட்டிருக்கு. அங்கெல்லாம் தொடல. ஒரு ஏழை எளிய மக்கள்னா அவங்களுக்கு குரல் இல்லை, அதிகார வலிமை இல்லை, அரசியல் இல்லை, அதிகார ஆதரவு இல்லைன்னு கை வச்சு தூக்கி எடுத்து போட்டு. இதுதான் எங்க மூதாதை அல்லல் பற்று ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான். உலகத்திலேயே வலிமையான கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீருங்கிறான். கண்ணீர் தான் உலகத்திலே கூர்மையான ஆயுதம்ங்கிறான். அதுவும் ஏழை எளிய மக்கள், குறிப்பாக பெண்கள் கதறிய வடிக்கிற அந்த கண்ணீர் தான் மிக கூர்மையான ஆயுதம். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் செய்யணும். சும்மா வாக்கு வாங்கும் போது ஒன்று பேசி வாங்குறது, அப்போல்லாம் இந்த ஆக்கிரமிக்கும் ஒரு அடிப்படை. அப்ப உள்ள அதிகாரிகள் தவறு பண்ணிட்டாங்கிறாங்க. நீங்க பட்டா கொடுத்துருக்கிறீங்க, குடிமனை உரிமை கொடுத்துருக்கிறீங்க, பிறகு ஏன் இடிக்க வர்றீங்கன்னா அன்னைக்கு இருந்த அதிகாரி தப்பு, அரசு தப்புனிச்சு, மக்கள் தப்புனிட்டாங்கன்னு இடிக்கிறீங்க, அரசாங்கம் தப்புனிச்சு, அதை என்ன பண்ணலாம்? நீதிமன்றம் சொல்லிடுச்சுங்கிறீங்க. நீதிமன்றம் தான் சொல்லுச்சு எங்கள் காவிரில தண்ணி கொடுக்க சொல்லி. நீதிமன்றம் தான் சொல்லுது முல்லை பெரியாற்று நதிநீர் அணை, அந்த அணை உறுதியா இருக்கு, இடிக்க வேணாம். நீதிமன்றம் சொல்லுது நீட்டை எழுதுங்கன்னு. கேட்டுட்டு இருந்துட்டீங்களா? இல்ல நீட்டை நாங்க நீக்குவோம், அது ஏன் சொல்றீங்க? இல்ல நீதிமன்றம் சொல்லிடுச்சு, ஒன்னும் செய்ய முடியாது, அப்படி சொல்ல. நீங்க அப்படி சொல்ல. கொடுமை இதெல்லாம். இந்த இடத்தை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. பூங்கா அமைக்க போறோம், நடைபயிற்சி போறதுக்கு இந்த ஒரு இடம் தானே. கூவம்ங்கிறது நதியா சாக்கடை காவாயா? கூவம்ங்கிறது நன்னீர் ஓடுகிற நதியா அல்லது சாக்கடை? கழிவுநீர் ஓடுற காவாயா அது நன்னீர் ஓடுற நதியா? கழிவுநீர் ஓடுற சாக்கடையா அது காவாயா மாத்தின மகத்தான பெருமக்கள் யாரு? எந்த இடமே நீங்க என்னோட வாகனத்துல பயணிக்கிறீங்களா? எந்தெந்த இடங்களை ஆக்கிரமிச்சு இதே ஆறு எந்தெந்த இடங்களை ஆக்கிரமிச்சு யார் கட்டி நான் காட்டுட்டார்? என் கூட வர்றீங்களா? அதெல்லாம் ஏன் சொல்ல? ஏன் தொடரு? ஏன்னா அவனுக்கு அரசியல் வலிமை, அதிகார ஆதரவு இருக்கு, அதனால தொட மாட்டேங்கிற. இவன் எளிய மக்கள், வெறும் வாட்டர், அவ்வளவுதானே. அதுல சந்தேகம் இல்லையே. நீங்க பல இடங்கள்ல அங்க இடிச்ச போது நான் போய் போறான்னு, அது ஒரு முதலாளி அவர் கட்டி இருக்கிற குடியிருப்புகளுக்கு முகப்ப தடுத்துன்னு தான் இடிச்சாங்க. இங்கேயே காசாக்கிராண்டு மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள் கட்டி இருக்கிறதுக்கு இது தொல்லையா இருக்குது, அதான் இடிக்கிறாங்க. அவ்வளவு நீர்நிலைகளை பாதுகாக்கிற பெருமக்கள் யாராவது மனச்சான்றோட சொல்லுங்க பாப்போம். நீ அவ்வளவு பெரிய அப்பா டாக்டர், நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கே பள்ளிக்கரணை ஏரிய குப்பை கொடுத்தீங்க? எதுக்கு முன்ன இயற்கையின் அரும்பெரும் கொடை பள்ளிக்கரணை ஏரி, கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்துல எந்த இடத்துல அப்படி அமையாது. அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏரி. உலகில் பல்வேறு நாடுகளிலிருந்து பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கரணை ஏரியை குப்பமேடாக்கினவே யாரு? எந்த கொம்பாதி கொம்பனும் சரி செய்ய முடியாது. நீ
அந்த பள்ளிக்கரணி ஏரியை குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சது யார்? யார்கிட்ட பதில் இருக்கு? இது ஆக்கிரமிப்பு பேசுற பெருமக்கள் இந்த நீதிமன்றம் அதுக்கு ஒரு உத்தரவு தருமா? தருமா? எப்படி இந்த நீர்நிலை எப்படி நீ ஆதரிச்ச? ஏரியை நீ எப்படி மூண? எப்படி மூண? குப்பையை போட்டு மூடி தள்ளிட்ட. நீங்க நீர்நிலையை பத்தி பேசிக்கிறீங்க. பாதுகாக்கிற பெருமக்கள் நீங்க நீர்நிலையை நாங்க அப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்னு. வள்ளுவர் கோட்டம் எதுல கட்டிருக்கு? நீரின்றி அமையாது உலகுன்னு பாடினவன் கோட்டம் எதுல கட்டிருக்கு? அந்த பகுதிக்கு பேர் என்ன? லேக் ஏரியா. லேக் எங்க? லேக் எங்கன்னு அங்கிட்டு போறியாம்பா. ஏரியா ஏரியை தூத்து குடியிருப்ப கட்டிட்டு பேரு லேக் ஏரியா, ஏரி பகுதின்னு வச்சுட்டு போயிட்டாங்க. செஞ்ச பெருமக்கள் யாரு? அதுக்கு ஒரு உத்தரவு வாங்கி இடிச்சிருமா? இங்க வாழ்ற எல்லாரையும் வெட்டிடுமா? நேர்மையான ஆட்சியாளன் ஒரு நீதிமான் இதுவரை செய்த தவறு சரி, அது அரசு தவறு இருக்கு. அன்னைக்கு இருந்த அதிகாரி ஆக்கிரமிக்கும் போது இருந்துட்டு, அன்னைக்கு இருந்த அதிகாரம், அன்னைக்கு இருந்த கவுன்சிலர், அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர், அன்னைக்கு இருந்த வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், அன்னைக்கு இருந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் விட்டா வாங்கிட்டு இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும். அதுக்கு ஆக்கிரமிக்க விடக்கூடாது. அப்படிதான் நீ நடவடிக்கை எடுக்க. அதை விட்டுட்டு 60 வருஷம் வாழ்ந்தவனை இடிச்சு வெள்ள போடான்னா இனிமே எங்கேயும் ஆக்கிரமிக்க மாட்டீங்க. ஆக்கிரமிப்புகளை தடுத்துடுவீங்க. நான் ஒரு பட்டியல் வெளியிடுறேன். எத்தனை பல்கலைக்கழகங்கள், எத்தனை கல்லூரிகள் நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குன்னு. இடிச்சிருவீங்களா? இடிப்பீங்களா? பார்ப்போம். குரல் இல்ல, அவனுக்கு நாதி இல்ல, வெவ்வேறு வாக்காளன் ஆயிட்டான். அவனுடைய கண்ணீருக்கோ கவலைக்கோ கதறலுக்கோ இங்கே மதிப்பு இல்ல. அது கேட்கறதுக்கு காதுகளும் இல்ல, பாக்குறதுக்கு கண்களும் இல்லை. அது ஒண்ணு பேசி என்ன இருக்கு? ஆமா, இதுக்கு முன்னாடி வந்து போராடி தடுத்து இவ்வளவு நாள் நீட்டிச்சு வச்சோம். இப்ப திடீர்னு நான் எங்க அப்பாவோட நினைவுக்கு போயிட்டேன். அப்புறம் மே 18 கூட்டம் வந்து அதுலயே நான் ஒரு வாரம் வெளியூர்ல பயணம் பண்ணிட்டேன். அது சென்னையில இருந்தா இங்க படுத்திருப்பேன். சென்னையில இருந்திருந்தேன்னா இங்கே வந்துருந்தேன். இடி பாப்போம். கதறல் தான். அவங்க ஒரு அம்மா சொல்றாங்க, 60 வருஷமா இருக்கேன் ஐயா, 3 தலைமுறை. என் பிள்ளைக்கு போன மாசம் கல்யாணம் பண்ணி இப்ப கற்பமா இருக்கா. இப்ப எடுத்துட்டு போய் நாங்க 10 பேர் இருக்க வீட்டுக்கு 10 பேருக்கு வாடகை கொடுப்பான். சின்ன வீடு 1 லட்ச ரூபா இருக்கிறாங்க, 10,000 வாடகை இருக்கிறாங்க. நாங்க எங்க போய் கொடுக்கறதுன்ற நாங்க சிறுக குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து இந்த இடத்துல ஒரு வீடை கட்டிட்டோம். இப்ப இது இடிச்சுட்டா இதே மாதிரி 50-60 லட்சம் போட்டு வேற இடத்துல வீடு கட்டுறதுக்கு காசு இல்லை. 10 பேர் இருக்கிற வீட 10 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்துல இத்தனையோண்டு ஒரு இடத்துல போய் படுத்துக்கன்னு சொன்னா இது சிறையை விட கொடுமையா இருக்காங்க. அவங்க கதறலை எந்த மொழியில நான் மொழிபெயர்த்து உங்களுக்கு சொல்றது சொல்லுங்க? கண்ணீருக்கு ஏது மொழி? இது ஒன்னும் இந்த கொடுமையை ஒழிக்கணும். அது அவங்களுக்கு அதை பத்தி என்ன பிரச்சனை இருக்கு? இடி ரைட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு டெல்லி போக, அதை பார்க்க பேச, அதுக்கு தான் நேரம் இருக்கு. இதுக்கா நேரம் இருக்கு? நீர்நிலையை பாதுகாக்கணும்னு பேசுற பெருமக்கள், அறிவார்ந்த சான்றோர்கள், மண்ணை மக்களை சுற்றுச்சூழலை எல்லாம் நேசிக்கிற பெருமக்கள், இயற்கையின் ஆர்வலர்கள், நீங்க எல்லாம் கவனிங்க. அதை எங்களும் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டு ஆகுங்கிறது அறிவியல், புவியியல் எல்லாம் தான் சொல்லுது. இயற்கை எல்லாமே அதான் சொல்லுது. 30 அடி 40 அடி மண் வெட்டிக்கிட்டாலே குற்றம்னு சொன்ன நாடு இரும்பு கை கொண்டு 30 அடி 40 அடி அள்ளி தனியா குளம் வெட்டுறா, ஏரி வெட்டுறான்னா ஆத்துக்குள்ள வெட்டின பெருமக்கள் இவங்கதான். ஒரு மண்ணு கூட எல்லாம் அள்ளி தின்று 32 ஆறையும் கொலை செஞ்சது இந்த பெருமக்கள் தான். அதெல்லாம் நீர்நிலையை பராமரிக்கிறவர் தான். என்னோட வாங்க வைகை, என் ஊர்ல தான் ஓடுது பரமக்குள்ள. அந்த வைகை ஆற்றுல அவ்வளவு மணல், ஓடுகால்னு ஒரு வாய்க்கா போடுவோம், சின்னதா வருது, மண்வெட்டிக்கிட்ட இழுத்து அதுல 1,000 ரூபா கொடுத்து குளிச்சுட்டு போவோம் நாங்கெல்லாம். இன்னைக்கு எங்க ஆத்துல மண் இல்ல, கருவ மண்டி கிடக்குது. எல்லா அந்த நகரங்களின் கழிவு நீரும் ஓடுற காவாயா மாறிடுச்சு வைகை. இன்னைக்கு தாமிரபரணி கூப்பிடுறது சாய கழிவு, எல்லா ஆலை கழிவு ஒட்டுறது ஒரு கழிவு ஏரியா, ஒரு காவாயா மாறிடுச்சு. இதெல்லாம் நீர்நிலை பராமரிப்புல வருதா? மலைகளை எல்லாம் கல்குவாரியா வெட்டி ஏத்திட்டு போறீங்களே, மழை இல்லைன்னா மழை பெற முடியாது, மழை இல்லாத நிலம் பாலைவனம் ஆயிரும்னு தெரியாத நீங்க நீர்நிலையை பற்றி பேசுறீங்க. ஆறு எங்கிருந்து வருது? ஆற பிரசவிக்கிற தாய் எது?
பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி வருது, அருவி தான் ஆற உருவாக்குது. ஆற பத்தி பேசுற, மலையை நொறுக்கி கல்குவாரி ஆக்கிட்டு நீ பூமி தாயின் மலை மார்பை அறுத்து காசாக்குற நீ நீர்நிலையை பராமரிக்கிறது பத்தி பேசுறீங்க. நீங்க குவாரி ஓனர்ஸ் கிரஸ்டர் வச்சிருக்கிறாரு, 500 டிப்பர் ஓடுது. நீங்க எல்லாம் இந்த நாட்டில் பெரும் முதலாளிகள், செல்வந்தர்கள், சமூக செல்வாக்கு பெற்ற மாமனிதர்கள். நீரை பத்தி பேச உங்களுக்கு என்ன இருக்கு? 950 டிஎம்சி மழை, மில்லிமீட்டர் மழை பெய்யுது. 4000 டிஎம்சி, 4000 டிஎம்சி. எங்க அந்த நீர்? 150 டிஎம்சிக்கு கர்நாடகாவில் மண்டிட்டு கை கட்டி நிக்க வேண்டியது இருக்கு, கையேந்தி நிக்க வேண்டியது இருக்கு. ஒரு சொட்டு தண்ணீர் தேங்க வழி இல்லாம கொண்டு அடுத்த நொடி கடல்ல விட்டுட்டு கடல் நீரை சுத்திகரிக்கணும் பேசுற அறிவாளிகள் தன் நாட்டை கொடுத்துட்ட. நீ கடல் நீரை சுத்திகரிக்க 50,000 கோடி, 50,000 கோடிக்கு கணக்கில்லாத ஏரி குளங்களை வெட்டி இருந்தா எவ்வளவு நீர்த்தேக்கம் உருவாக்கியிருக்க? 50,000 கோடிக்கு ஆட்சி செய்யற லட்சணம் உட்கார்ந்துக்கிட்டு நான் நீர்நிலையை பாது மக்கள் இந்த வீடு கட்டி வாழ்ற இந்த இடத்துல அனங்காபுத்தூர்ல எடுத்துட்டு அப்படியே நீர்நிலையை பாதுகாக்கிற பாதுகாவலர்னு பட்டம் வாங்கிட்டு போறது. தீர்வு அதிகாரம்ங்கிறது அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிறான். அதிகாரத்துக்கு எப்போதும் கண் இருக்கு, அதுல கண்ணீர் இல்ல. அதுகள் காதுகளே கிடையாதுங்கிறான். அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு காதே கிடையாதுடா, கண் இருக்குடா, அது பார்க்கும், ஆனால் அது கண்ணீர் வராதுறாங்கிறான். அது நீண்ட கால்களும் அகல வாயும் தாண்டா இருக்குதுங்கிறான். அந்த நீண்ட கால்களை வச்சு போராடுகிற இந்த மக்களை மிதிச்சு நசுக்கும், அகல வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும். இதுதான் அதிகாரம். இந்த கொடுமையான இந்த அதிகாரங்களை ஒழிக்காது என் மக்களுக்கு நிம்மதியான வாழ்வும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இடம் ஒதுக்கல. அவர் சொல்றாரு இந்த பகுதியில் அப்படி ஒதுக்குற அளவுக்கு அவங்க கேட்கிற ஒவ்வொரு சென்று இடம் இல்லைன்ற. ஆனா நாங்க ஒரு குடியிருப்பு மாமல்ல அந்த மலைமலை நகர்ல, மறைமலை நகர்ல தைலாபுரங்கிற ஒரு பகுதியில கொடுத்துட்டோன்ற. அது தென்னரசன் எங்கால் சொல்றாரு, அது 100 இது இருக்கும், ஒரு 2 பேர், ஒருத்தர் 2 பேர் கால் நீட்டி படுக்கிறதே கடினங்கிற. அதுல 10 பேர் 12 பேர் இருக்கிற குடும்பங்கள் எப்படி போய் வாழ முடியும்? அது இதயம் இருக்கிறவர்கள், மனச்சான்று இருக்கிறவர்கள் ஆட்சியில தான் அதை யோசிப்பாங்க. மக்களை பத்திரமா வாழ்விடம். பெருந்தலைவர் காமராஜர் வைகை அணையை கட்டும்போது 20 கிராமத்தை காலி பண்றாங்க. அது நம்ம ஐயா கவிப்பேரரசு முத்தமிழ் பேரறிஞர் வீடு அந்த இருந்த இடங்களும் காலியாச்சு. மாற்று இடம் கொடுத்துட்டு அப்புறம் தான் அதை செஞ்சார். ஆனா அவன் தலைவன், அவன் ஆட்சியாளர், அதனால நடக்கும். இங்க அப்படி இல்லையே, இங்க அப்படி இல்லையே. இல்ல இப்ப நீங்க இது ஒரு சீரமைக்கிறீங்க. இந்த வீடு ஆக்கிரமிப்பு, இந்த வீடு பட்டா இருந்தா ஆக்கிரமிப்பு இல்லைங்கிறத நீங்க ஏற்கிறீங்களா? அண்ணன் சொல்றது அந்த நீர்நிலை, அந்த நதி, அந்த ஆறு ஓடுற, அந்த தண்ணி ஓடுற கரையில இப்படி வீட கட்டிட்டாங்க, மொத்தமா இது ஆக்கிரமிப்பு. இது குடிமனை பட்டா, குடி உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, இது குடிமனை உரிமை கொடுக்கப்படல, பக்கத்து வீடு. இதை இடிச்சு இதை வைக்கிறது, இது எப்படி ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்துறதா வருது? எப்படி வருது? அப்ப இங்க இப்ப இது பட்டா வழங்கப்படாதது குற்றமா, இல்ல இதுக்கு பட்டா வழங்கினது குற்றமா? அப்ப இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? சர்வே நம்பர் நதி நீர் ஓடிற, அவங்க சொல்றாங்களா, அந்த நீர் ஓடுற அந்த காவாய், அந்த வாய்க்கால், அந்த நதி, அந்த அதுல இந்த சர்வே இது ஆக்கிரமிப்பா இல்லையா? இந்த சர்வே ஆக்கிரமிப்பு இல்ல, இந்த சர்வே என்ன ஆக்கிரமிப்பு? அப்படி வருதா? ஆட்சியாளர்கள். இப்ப நீங்க அதிகாரிங்கிறவர் யாரு கீழே வேலை செய்யறாரு? இப்ப காவல்துறை இப்ப கடுமையா நடக்குது, யாரோட உத்தரவுல நடக்குது? காவல்துறை யாரு கீழே இருக்கு?
அதையே நீங்க அன்னையோட சத்தமா பேசுற, நீங்க சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க. முதல்வர் இப்ப எங்க இருக்காரு? அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னாரு, இப்ப அண்டர் கண்ட்ரோல்ல இருக்காரு. இதெல்லாம் இது பேசி சில ஆழ்ந்த தாங்க முடியாத வலியும் வேதனையும் என்ன சொல்றது, சிரிச்சு ஆத்திக்கிற வேண்டியதுதான். அந்த நிதி மொத்த நிதி இங்க இருக்கிறதுனால அதனால அதை தவிர்க்க முடியாம போக வேண்டியதாயிருச்சு. தேவைன்னா ஐயா துரைமுருகன் போறாரு, தேவைன்னா நம்ம தம்பி செந்தில் பாலாஜி போறாங்க, தேவைன்னா ஐயா போயிருக்காங்க. இப்ப நீங்க ஈடி ரைடு நீங்க எல்லாம் இருக்கு, நம்ம ஒரு பேசி ஒரு முடிவு பண்ணலாம். இந்த சோதனை, இன்கம் டாக்ஸ் வருமான வரி சோதனை, இந்த அமலாக்கத்துறை சோதனை உள்ள போறது நமக்கு தெரியுது. ஆனா உள்ள வெளியில போறது எப்ப அந்த சோதனை முடிஞ்சதுன்னு யாருக்கா தெரியுதா? தெரியாது. அங்க சோதிச்சியா அதுல என்ன எடுத்த, அவரு முறைகேடா இவ்வளவு பணம் வச்சிருந்தார், இவ்வளவு நகை வச்சிருந்தார், இவ்வளவு சொத்து சேர்த்து ஆவணங்கள் இருக்குது. ஏன் மக்கள் காசுல சம்பளம் வாங்குற நீ மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? நீ ரைடு போன, நீ வருமான வரி சோதனை போன முறைகேடா ஒரு 1000 கோடி வச்சிருந்தாப்ல, இந்த எடுத்த கொண்டு போறோம் என்கிட்ட சொல்லு என்கிட்ட சொல்லு. நீ பாடு உள்ள போறத சொல்லிட்டு போறா, அப்புறம் எப்ப போறா திருப்பின்னு தெரிய மாட்டேது, என்ன பண்றான்னு தெரிய மாட்டேது. டாஸ்மார்க்ல 1,00,000 கோடி நீங்க, ஒரு வாரம் கழிச்சு வெறும் 1000 கோடி நீங்க, அதுக்காக நடவடிக்கை இருக்கா? சந்திரசேகர ராவ் மகளை இதே டாஸ்மார்க் அராக்குதுல தான் கைது பண்ணுவீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியே காலி பண்ணீங்க, அவரை கைது பண்ணி உள்ள போட்டீங்க. இதே சாராயம் தான். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முதல்வரை இதே ஊழல்ல தான் கைது பண்ணீங்க. ஏன் இங்க ஒன்னும் நடவடிக்கை இல்ல? ஏன் இல்ல? டாஸ்மார்க் அந்த ஆட்சியர் விசாரணை வீட்டுல குடும்பத்தையே கூட்டிக் கொண்டு விசாரிக்கிறீங்கள, இவங்க குடும்பங்கள்ல ஒருத்தரை கூட கூட்டிக் கொண்டு விசாரிக்கலையே. என்ன புரிதல்? நீங்க யோசிச்சு பாருங்க. பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை ஆதரிச்சு 2 முதலமைச்சர் தான் பேரணி நடத்திருக்காங்க. ஒன்னு டெல்லி முதலமைச்சர் பிஜேபி முதலமைச்சர், இன்னொன்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் 2.0 முதலமைச்சர். 2 பேர் தான் பேரணி நடத்திருக்காங்க கொடிய பிடிச்ச. ஆனா அவங்க எல்லாரும் சொல்றது மற்றவனை எல்லாம் பிஜேபி பிடிங்க. இத்தனை பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்க ஐயா சந்திரபாபு நாயுடு கூட போல, நிதிஷ்குமார் கூட போல. இப்ப இந்த போரை நியாயப்படுத்தி பேசுறதுக்கு உலக நாடுகளுக்கு போக ஒரு 7 பேர் கொண்ட குழு. அதுல பிஜேபி ஏடிஎம்கேயோட அதிமுகவோட கூட்டணி, அதுல 2 பாராளுமன்ற உறுப்பினர், ஒன்னு ஐயா தம்பிதுரை, இன்னொரு CV சண்முகம்னு ஐயா. இந்த 2 பேர்ல ஒருத்தருக்கு அந்த குழுவுல இடம் இல்ல. கூட்டணியே வைக்காத திமுக இருக்க அம்மையார் கனிமொழிக்கு அந்த குழுவுல இடம் இருக்குது. இப்ப யாரு உண்மையிலே கூட்டணி? என்ன அமைதி ஆயிட்டிய? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. 7 பேர் கொண்ட குழுல போரை நியாயப்படுத்தி பேச, அந்த பேசுற இடத்துல தீவிரவாதி எப்படி உள்ள விட்டீங்க, அவன் எப்படி உள்ள வந்தது தெரியல. அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அத்தனை பேரையும் சுட்டு கொண்டுட்டு போனான்ல, சுட்டவன தப்புன ஏன் சுற்றி வளைச்சு அவனை கைது பண்ணல? வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, செத்தது மட்டும்தான் தெரியுது. அது எப்படி? அதுக்கும் விளக்கம் சொல்லணும்ல, நியாயப்படுத்தணும்ல. நீங்க இந்த பாகிஸ்தான் மேல இந்தியா தொடுத்த போரை நியாயப்படுத்திட்டு வாங்க. என் நாடு என்னத்துக்கு எந்த நாட்டுல போய் இந்த போரை நியாயப்படுத்தி பேச வேண்டிய தேவை எதுக்கு வருது? நான் எந்த நாட்டுல போய் நியாயப்படுத்தணும்? என் நாட்டோட பாதுகாப்பு நான் போர் தொடுத்தேன், அதை சொல்றதுக்கு எந்த நாட்டுல விளக்களிக்கணும்? விளக்கம் அளிக்கிற நீங்கள் மணிப்பூர் கலவரம் ஏன் நடந்ததுன்னு ஒரு விளக்கம், அதை நியாயப்படுத்தி பேசிட்டு வாங்க. அதையும் பேசுவீங்களா? குஜராத் கலவரத்தை பேசுவீங்களா? இதுல 26 பேர் தான் கொல்லப்பட்டிருக்கான், அதுல பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டான், அதை பேசுவீங்களா? ஏன்னா நீங்க குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி பேசின பெருமக்கள் தான் திமுக இருக்கிற தலைவர்கள். இப்ப இந்த அதிகாரம் போய் இன்னொரு அதிகாரம் வரும்போது அதுக்கு நடவடிக்கை அப்படிதானே இருக்குது. பொள்ளாச்சி பாலியல் குற்றத்துக்கு அப்படிதான் நடந்தது. என்ன நடவடிக்கை இருந்தது? அந்த கட்சியில வாடகை வாய்கள் நிறைய இருக்கு. அவங்க எல்லாம் இப்ப என்ன பேசுறாங்க? பெண்ணியவாதிகள் பெருமக்கள் இருக்கிறாங்க, எனக்கு எதிராக போராட மனு கொடுக்க மகளிர் ஆணையத்துக்கெல்லாம் போன பெருமக்கள் இருக்கிறாங்க.
அவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணாங்க? இவங்களெல்லாம் பெண்கள் கணக்கிலே சேர்க்கலையா? அவங்க கட்சிக்காரன் செஞ்சுட்டான்னா அது தர்மம், அது நியாயம், அது பிரச்சனை கிடையாது. மற்றவன் பேசினா அது பெரிய பிரச்சனை. நடவடிக்கை எடுத்திருந்தா சொல்லுங்க. எடுத்திருக்காங்களா? எடுத்திருக்காங்களா? கட்சி அவருது, ஆட்சி யாருது? கட்சி அவரது நீக்கிட்டாரு, ஆட்சி யாருது? ஆட்சி யாருது சொல்லுங்க. அவரு தானே, ஐயாவுடைய தானே. ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் நடவடிக்கை எடுக்கல? கட்சியே சாராய வித்த காசு, போதை பொருள் வித்த காசுல தான் நடக்குது. ஆட்சி அதுல தான் நடக்குது. இத போய் என்ன பேசுறதுக்கு இருக்கு? அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அமலாக்கத்துறைங்கிறதான் கேள்விப்பா. அதுதான் தெரிஞ்சிருச்சா? அதுக்கு என்ன ரியாக்ஷன் என்ன, ஆக்ஷன் என்ன?